ஹலோ, சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு, கடுகு, கருவாடு. இது பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல் எதுவாக இருந்தாலும் இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அனைத்தும் சரியாகிவிடும். நல்லா சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கருவாடு போட்டுக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். மண் இல்லாமல் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கருவாட்டில் மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்ணோடு வச்சுக்கக்கூடாது. பாருங்கள், அந்த தலையை கிள்ளிட்டு அதில் உள்ள கசடை நம்ம எடுக்கிறோம். அது இருந்துச்சுன்னா கசப்புத்தன்மை அதிகமாகிடும். கருவாடோட டேஸ்ட்டே போயிடும். ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும். கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்குங்க. நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி சுத்தமாக பெரட்டி எடுத்துக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து கழுவிக்குங்க. சுத்தமாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இருக்க புழிஞ்சு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம எதுக்கு போடுறோம்னா கருவாடோடைய வாசனை எல்லாமே இருக்கும். அதுக்கு தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறோம். வாங்க சமைக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. சுத்தமான நல்ல எண்ணெய் எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம சிறிதளவு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரியணும். கடுகு இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா பொன்னிறமாக வர வரலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக உப்பு தூவ போகிறோம். எதுக்குன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளி மசிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1, 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கோங்க.
ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும், ஒவ்வொன்றில் வந்து உப்பு இருக்காது. அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கருவாடு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி 5 நிமிஷம் மூடி வைங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி 10 நிமிஷம் வதக்கி மூடி விட்டு எடுத்துக்கோங்க. வாங்க, நம்ம டேஸ்டியான சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து கம்மங்கூழுக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம். செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை பார்க்காதவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும். வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் நம்ம சேர்ந்து சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை மீண்டும் ஒரு முறை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.